கனடாவின் ஒன்டாரியோவில் 12 மணித்தியாலங்களுக்குள் கொள்ளை அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் ஒரே இளைஞன் 2 தடவைகள் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரே நபரை இலக்கு வைத்து அச்சுறுத்தல் விடுத்த குற்றத்துக்காக 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் வெறும் 12 மணி நேர இடைவெளிக்குள் 2 முறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணியளவில் ஹனி ஸ்ட்ரீட் பகுதியில் தாக்குதல் ஒன்று இடம்பெற்றதாக காவல்துறையினரின் 911 என்ற அவசர இலக்கத்திற்கு அழைப்பு வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய காவல்துறையினர் அந்த 24 வயதுடைய இளைஞர் பாதிக்கப்பட்ட நபர் மீது பொருளை எறிந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததை கண்டறிந்தனர். பாதிக்கப்பட்டவரும் குற்றஞ்சாட்டப்பட்டவரும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் என்பதுடன் அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இதனை அடுத்து ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியமை மற்றும் அச்சுறுத்திய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் சில நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவர் விடுவிக்கப்பட்ட 12 மணி நேரத்திற்குள், அதாவது அன்றைய தினம் இரவு 9 மணியளவில் அதே நபர் குறித்த காவல்துறையினருக்கு மீண்டும் ஒரு அவசர அழைப்பு வந்தது. சந்தேக நபரான இளைஞர் மீண்டும் அதே நபரை அச்சுறுத்துவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக செயற்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை அன்றைய நாளில் 2வது முறையாக கைது செய்தனர். காலையில் வழங்கப்பட்ட பிணை நிபந்தனைகளை மீறியமை, மீண்டும் கொலை மிரட்டல் விடுத்தமை உள்ளிட்ட பல புதிய குற்றச்சாட்டுகள் இம்முறை அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. முதல் முறையைப் போலன்று இம்முறை அவர் பிணையில் விடுவிக்கப்படவில்லை. பிணை தொடர்பான விசாரணை வரை அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.